ஹாய். ஜார்ஜியாவில் போய் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்எம்சி கிட்ட லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது என்எம்சி இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டால் உங்களோட பதில் என்னவா இருக்கும்? என்ன கேள்வின்றீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்கள். நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்டில் பேசினது. இதில் 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இதை பாருங்கள், அதுக்கப்புறமா நம்ம அந்த கேள்வியை பற்றி பார்க்கலாம். जिस कंट्री में जाए उसको रजिस्ट्रेशन वहां प्रैक्टिस करने का भी मिलना चाहिए। वहां उसको प्रैक्टिस करने का परमिशन मिलती नहीं है, रजिस्ट्रेशन मिलता नहीं है और उसको यहाँ इंडिया में छोड़ देते हैं। वो देश की हेल्थ के लिए ठीक नहीं है। ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவர் என்ன சொல்கிறாரு. நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கலன்னா, உங்களை வேலை செய்ய விடலைன்னா, அவரோட எக்ஸாக்ட் அது வேலை செய்ய விடலைன்னா நான் எப்படி உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறதுன்னு கேட்பார். ஐ அண்டர்ஸ்டாண்ட், உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அங்கே தான் எங்கள் ஜூனியர் டாக்டரை வேலை செய்ய விடுறாங்க. பட் இந்த பாயிண்ட்டை பாருங்க. कई कंट्री ने क्या करके रखा है, यहाँ से स्टूडेंट को वहाँ ले जाते हैं, नर्स के रूप में उसको काम करवाते हैं और सर्टिफिकेट दे देते हैं कि हम आपको डॉक्टर बना दिया, लेकिन वहाँ उसको प्रैक्टिस की परमिशन नहीं देते हैं। இந்த வீடியோல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட், நீங்க படிக்கிற இடத்துல அந்த இடத்துல உங்களை ஒரு நர்ஸ் மாதிரி, அதாவது ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி உங்களை ட்ரீட் பண்றாங்க. ஒரு முழு டாக்டரா உங்களை இது பண்ணல. ஆனா அது முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர்னு ஒரு சர்டிபிகேட் உங்க கையில கொடுத்து இந்தியாவுக்கு அமிச்சு நீங்க போய் அங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க சொல்றாங்க. எதை மீன் பண்றாரு அப்படின்னா, உங்களோட ஜூனியர் டாக்டர். ஸோ ஜூனியர் டாக்டருக்கு இதுதான் ஸ்டேட்டஸ். அவங்க சொன்னது நர்ஸ் மாதிரி. அதாவது ஒரு நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்டை பார்ப்பாங்க, டாக்டர் சீனியர் டாக்டர் சொல்கிற வேலையை செய்வாங்க. இன்ஜெக்ஷன் போட சொன்னால் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. பட் நர்ஸுக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியும் கிடையாது, சைன் பண்ண முடியாது, ஓகேங்களா, ஒரு கிளினிக் வைக்க முடியாது. அதுதான் நர்ஸ் மாதிரின்னு அவர் சொல்கிற ஒரு கான்செப்ட், ஓகேங்களா. நீங்கள் ஜூனியர் டாக்டரும் இதுதான் செய்வீங்க. அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டாக்டர் மாதிரி வேலை செய்வீங்க. உங்களுக்கு எந்த அத்தாரிட்டியும் கொடுக்கல, சரிங்களா. உங்களால் கிளினிக் வைக்க முடியாது. ஏன் ஒரு பேஷண்ட் பார்க்குறீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கான ரிப்போர்ட்டில் சைன் கூட பண்ண முடியாது. அதாவது நீங்கள் சீனியர் டாக்டருக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் டாக்டர் மாதிரி அவரோட சூப்பர்விஷனில் அவர் என்ன சொல்கிறாரோ அது செய்யும். அது ஈக்குவல் நர்ஸ் சொல்கிறோம், அவங்களும் அதான் செய்வாங்க இல்லையா. அதை தான் அவர் மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டால் உங்களோட பதில் என்னவா இருக்கும்? நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களை இப்படி தான் வேலை செய்ய விட்றாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை டாக்டராக இங்கே வேலை செய்ய விட்றாரு? யோசிங்க. உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.